ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं निरधारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे देवयादिने। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण मंत्रम की दिव्यांगेश श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की, श्री गुरुदेव की, निताय गौर प्रेमानंदे हरि। हरे कृष्णा। இப்போ நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஐ வில் பில்ட் டெம்பிள். ஓகே, ஜுகு ஸ்டோரி. ஜுகு பம்பாயில் எப்படி வந்து பிரபுபாதர் இருந்த கோயிலை கட்டினார் அப்படிங்கிறது தான் இது. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இது. ஸோ பிரபுபாதர் வந்து அந்த லெக்சர் கொடுத்துட்ருக்கார். கிருஷ்ணா ஒரு ஏக்கம் வந்து ஒரு புது ஃபிலாசபி கிடையாது, இது தொன்று தொட்டு வந்துட்டுருக்கு. இது வந்து இதுக்கு கணக்கே கிடையாது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி. இப்போ தான் நமக்கு இது இஸ்கான்னு சொல்லி பேர் கொடுத்துருக்கோம். 500 வருஷத்துக்கு முன்னால் சைத்தன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ணா ஏக்கத்தை ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னால் அர்ஜுனாக்கு சொல்லி கொடுத்தார். பகவத்கீதையிலே வருது, பல மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால் கிருஷ்ணர் வந்து வேஷான்னு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி இது கணக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நமக்கு கணக்கே கிடையாது. ஸோ அதனால் இது பகவத்கீதையை பேஸ் பண்ணியதுனால ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. பகவத்கீதைங்கிற நூல் வந்து இந்த காலத்துக்கு மாத்திரம் இல்லை, எல்லா காலத்துக்குமே அது பொருந்தும். ஓகே, 5000 இயர்ஸ்க்கு முன்னால் சொன்னாங்க இல்லையா பகவத்கீதை. அதனால் நம்ம வந்து அதை ரிவைஸ் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. அதே ஸ்லோ அதே கருத்துக்கள் தான், இன்னும் புது புது அர்த்தங்கள் நம்ம கொடுத்துட்டே இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து சொல்கிறார் இந்தியன்ஸ்கிட்ட, இப்போ நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது பாருங்கள். இந்த அமெரிக்கன்ஸும் யூரோப்பியன்ஸும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி இவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டாங்க, நீங்கள் ஏன் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி பிரபுபாதர் இந்த பண்டர்புரங்களில் பேசிகிட்டு இருக்கார் பாம்பேயில். இந்த பசங்களும் பொண்ணுங்களும் முன்னால் வந்து எல்லா விதமான ஒழுக்க விதிமுறைகளையும் மீறிட்டாங்க. தகாத உறவு இருந்தது, மது அருந்துவாங்க, மாமிசம் உண்ணுவாங்க, புகைப்பிடிப்பாங்க, போதைப்பொருள் அருந்துவாங்க. இப்போ வந்து எதுவுமே இல்லாமல் தூய வைஷ்ணவர்களாக மாறிட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த மேட்டரை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. அதனால் நீங்களும் ஹரே கிருஷ்ணா சொன்னீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கும் வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லி ப்ரீச் பண்ணுறார் பிரபுபாதர். ஓகே, அந்த பந்தல் ப்ரோக்ராமில் எங்கள் ரிக்வஸ்ட் என்னென்னா, என்னென்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கைவிட வேணாம், அப்படியே இருக்கட்டும். அது அதோடு சேர்ந்து நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, இந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்லுங்கள். அவ்வளோதான் நான் கேட்குறது. எதையுமே நீங்கள் லூஸ் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு லாபம் தான் அதிகம், உங்களுடைய இதயமும் தூய்மையாகும். ஸோ நான் உங்களுடைய நேரத்தை ரொம்ப எடுக்க விரும்பலை. இந்த ஹரே கிருஷ்ண இயக்கம் வந்து ரொம்ப அருமையான இயக்கம், ஆன்மீக இயக்கம், எளிமையானது, உன்னதமானது, எல்லா காலத்துக்கும் இது பொருந்தும். தயவுசெய்து நீங்கள் தயவு கூர்ந்து ஏற்றுக்கோங்க, உங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை வந்து சக்ஸஸ் ஆகிடும். தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லி இந்த விளக்கம் முடிச்சிடறார். இந்த பண்டல் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே பிரபா சொல்கிறார், பாம்பேயில் வந்து ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு சென்டர் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார். ஏன்னா பாம்பே வந்து இந்தியாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டி. இந்த இம்பார்ட்டன்ட் சிட்டியில் கோட் ஷூட் போட்டு ஷூவை வச்சுட்டு ஷூவை ரிமூவ் பண்ணாமலே அவங்க அந்த ஹோட்டலுக்குள்ள வந்து பிரசாதம் சாப்பிடணும் இப்படிங்கிறது பிரபுபாதர் ஆசை. ஏன்னா அந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கவங்களும் பிரசாதம் கொண்டு அவங்க வந்து கிருஷ்ண பக்தனாக மாறும்னு சொல்லி பிரபுபாதர் வந்து இஸ் ட்ரீமிங், கனவு கர்றார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் சென்டரில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க, வேதங்களை பற்றி இங்கே படிப்பாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம்ஸ்லாம் இருக்கும், பெரிய கிச்சன் இருக்கும், அதில் பிராமணர்கள் குக் பண்ணுவாங்க. இதில் வந்து சாதாரண மக்கள் வந்து உணவு அருந்தலாம்.
இந்த மாதிரி பண்ணணும் நம்ம. அப்போ நீங்கள் சார்ஜ் ரொம்பலாம் பண்ண வேணாம், கொஞ்சம் சார்ஜ் பண்ணி நிறைய பிரசாதம் வயிறார கொடுங்க, இந்த மாதிரி அவர் வந்து சொல்கிறார். ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், இன்வால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆக்சுவலாக பிரபுபாதரும் அவருடைய சிஷ்யர்களும் போட்ட உழைப்பில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம அதை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம அதில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏகப்பட்ட கோயில்கள், ஏகப்பட்ட பக்தர்கள் அசோசியேஷன், பிரசாதம், இதெல்லாம் நமக்கு வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக இருக்குது இல்லையா. அப்போ வந்து ஒரு கோயில் கூட கிடையாது இந்தியாவில். இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாரு. மாயப்பூரில் அடிக்கல் போட்டாங்க, இப்போ பாம்பேயில் அடிக்கல் போடுறாங்க. இந்தியாவில் யாருமே டிவோடிஸே கிடையாது. நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஃபாரினில் ப்ரோப்பாக ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா இந்தியாக்காரங்க வந்து அப்போ அக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லை, அமெரிக்காவை ஃபாலோ பண்ணி அமெரிக்கா பின்னாலேயே போயிட்டாங்க. இப்போ அமெரிக்காவிலேருந்து பக்தர்கள் வந்து இறங்கினோடனே இப்போ இந்தியன்ஸ் வந்து ரெடி ஆகிட்டாங்க, சரி நம்மளும் இப்போ ஹரே கிருஷ்ணா சொல்லலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸோடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. உலகம் ஃபுல்லாக சேர்த்தா கூட இந்தியாவில் வந்து ஹரே கிருஷ்ணா கோயில் அதிகம், அதே மாதிரி பக்தர்களும் அதிகம். ஆனால் பிரபாதம் இருக்கும்போது அது மாதிரி கிடையாது. பிரபாதம் இருக்கும்போது தலைகளாக இருந்துச்சு. ஓகே, ஸோ ஆனால் நைட்டு வந்து எல்லோரும் தூங்க போகும்போது தமால் கிருஷ்ண மகாராஜும் கிரிராஜ் மகாராஜும் பேசிக்கிறான் பால்கனில் இருந்துட்டு. தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார், நான் யார்கிட்டையுமே எல்லாரையுமே நான் வந்து என்னுடைய சீனியராக தான் நினைக்கிறேன் அப்படின்றார். இல்லை, தமால் கிருஷ்ணன் கிரிராஜ் மகாராஜ் சொல்கிறார், நான் எல்லாரையுமே சீனியராக தான் நினைக்கிறேன், யாருமே எனக்கு ஜூனியர்னு நினைக்கல, எல்லாரையும் பக்தர்களாக நினைக்கிறேன், பிரபாதர் ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார், எனக்கு வந்து ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், ஷியாம சுந்தர் பிரபு. இந்த ஷியாம சுந்தர் பிரபு வந்து அமெரிக்கன் டிவோட்டி தான். இஸ்கானில் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட் போட்டது அவர் தான். பெரிய பண்டல் ப்ரோக்ராம், ரத யாத்திரைலாம் பார்க்குறோம்ல, இதெல்லாம் ஷியாம சுந்தர் பிரபு ஐடியா, எப்படி காட்டம் வேணும் எல்லாமே அப்டேட் பண்ணது தான். இது மாதிரி பிக் பிக் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் பெரிய ப்ரீச்சர்னா ஒன்லி மயக்க பிடிச்சிட்டு பேசுகிற மாத்திரம் ப்ரீச்சர் கிடையாது, அவங்க வந்து எவ்வளோ பேரை என்கேஜ் பண்ணுறாங்க அதுவும் ப்ரீச்சர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரி பாம்பே பண்டல் ப்ரோக்ராம்லாம் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ வந்து லைஃப் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமும் இந்த மாதிரி டெவலப் பண்ணணும்னு சொல்லி தமால் கிருஷ்ண மகாராஜ் ஆசைப்படுறாரு. தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஷியாம் சுந்தர் பிரபு வந்து என்கேஜ் பண்ணியிருக்கார் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில். அப்போ 1970 1970 பிரபுபாதுடைய சில பக்தர்கள் வந்து இஸ்கானை டேக் ஓவர் பண்ண பார்த்தாங்க. இஸ்கான் என்ன பண்ண பார்க்குறாங்க ஆசினி? டேக் ஓவர் பண்ண பார்க்குறாங்க, கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாங்க. அப்போ தமால் கிருஷ்ண மகாராஜ் கூப்பிட்றாரு, பிரபாத் கூப்பிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்மா அப்படின்ட்டார். அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றார். அதுக்கப்புறம் தான் பிரபாத் இந்தியாவுக்கு வருவார். ஸோ அதனால் பிரபாதர் அப்போ தான் கிரிராஜ் மேலே புரியுது, தமால் கிருஷ்ண மகாராஜா வந்து ஏதோ ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் ஐட்டம், ரகசியமாக ஐட்டம்னா உடனே பிரபாதர் தமால் கிருஷ்ண மகாராஜ் கூப்பிட்ருவாங்க. ஓகே, அவர் வந்துடுவார். ஓகே, அந்த இதில் அதனால் பிரபாதர் இது தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறாரு, ஹரே கிருஷ்ண மாதாஜி, எசன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஹரே கிருஷ்ணா, ஆன்மீக வாழ்க்கையின் சாரம் என்னென்னா குருவுக்கு சேவை பண்ணுறதான், குரு நிஷ்டா அப்படின்னா. தமால் கிருஷ்ணா மகாராஜ் வந்து குருவுக்கு சேவை பண்ணுறதான் ஆன்மீக வாழ்க்கையின் சாரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. வீட்டில் போட்டுக்கோங்க மாதாஜி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிராஜ் மகாராஜனுடைய சாண்டிங்கே சேஞ்ச் ஆகிடுச்சோம். ஏன்னா இப்போ சாண்டிங் பண்ணுறதெல்லாம் எப்படி பிரபாதருக்கு சேவை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறார். ஓகே, ஸோ அவருடைய சர்வீஸ்லாம் இம்ப்ரூவ் ஆரம்பிச்சிருச்சு. யார்? கிரிராஜ் மகாராஜனுடைய சர்வீஸ்லாம் இம்ப்ரூவ் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நியூ டெல்லியில் ஒரு பண்டல் ப்ரோக்ராம் போடுறான். இப்படி பண்டல்லாம் எப்படின்னா பெரிய ஓப்பன் ஸ்பேஸ், அந்த ஓப்பன் ஸ்பேஸில் ஃபுல்லாக பண்டல் போடுவாங்க. அதில் 20,000 பேருக்கு சேர் போட்டிருப்பாங்க. ஓகே, 20,000-30,000 பேருக்கு சேர் போட்டிருப்பாங்க. இதுதான் பண்டல் ப்ரோக்ராம். எல்லாருக்கும் பிரசாதம், எல்லாம் சவுண்ட் கேட்குற மாதிரி ஆடியன்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஒரு பெரிய கேதரிங் இது. காலையிலேருந்து ஈவினிங் வரையும் ப்ரோக்ராம் இருக்கும். இந்த மாதிரி பாம்பே மாதிரியே tens of thousands of people came டெய்லி வராங்களா, 10,000 பேர் வராங்க டெய்லி.
ஒர்க்கிங் டே அன்றைக்கி கூட வராங்க. அப்போ நிறைய பேர் டிஸ்டிங்விஷ் பர்சன்லாம் வந்தாங்க, மீன்ஸ் பெரிய பெரிய ஆளுங்களாம் வராங்க. மேயர் ஹன்ராஜ் குப்தா, ஹிந்தி பொயட் ஒருத்தர் வராது, டெல்லியோட மெட்ரோபாலிட்டன் கவுன்சில் சேர்மன் வராரு, ஆரேட்டர் வராரு, பிபின் சந்திரா மிஸ்ரா ஜட்ஜு, டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் வராங்க. இது மாதிரி நிறைய பேர் வராங்க அந்த விழாவுக்கு. நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கூட வராங்க, ஒரு மினிஸ்டரில் கூட வராங்க, சில மினிஸ்டர்லாம் வராங்க. அப்போ பிரபுபாதத்தை அவர் சொல்கிறார், இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ்லாம் வராங்க, அவங்க வந்து செல்ஃப்லெஸ்ஸாக வரமாட்டாங்க, அவங்க மனசில் செல்ஃபிஷ் இருக்குது, அவங்க அதை அட்வைஸ்மெண்ட்டாக நினைக்கிறாங்க இங்கே வரது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதாவது ஓட் கிடைக்குன்னு சொல்லி வராங்க, ஹிந்துவிசம் டெண்டன்சி வச்சு வராங்கன்னு சொல்கிறாங்க. பிரபுபாதா சொல்கிறாரு, பரவாயில்ல, அவங்க நம்ம அட்வான்டேஜ் தான், நமக்கு லூஸ் ஆக போகிறது கிடையாது, நமக்கு பரவாயில்ல, நம்ம வந்து யாரை பற்றி பொறாமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரபா முடிச்சிட்டார். ஓகே, அவங்க வரதுனால நமக்கு எதுவும் இது கிடையாது, அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம், நமக்கு யார் மேலேயும் பொறாமல் கிடையாதுன்ட்டு. ஓகே, இந்த டிடி பார்த்தீங்கன்னா ஒயிட் மார்பிள், நல்லா ஒயிட்டாக இருக்காங்க ராதாகிருஷ்ணா, ராதா கோகுல் நந்தா. ஓகே, ராதா கோகுல் நந்தா வந்து ரெடி, இந்த பண்டல் ப்ரோக்ராம் முடிஞ்சு வந்து டிடி என்ன பண்ணிடுவாங்க, வேறு நாட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. எங்கே வந்து இந்த டிடி தேவைப்படுறவங்களும் அங்கே போயிடுவாங்க, அங்கே புதுசாக கோயில் கட்டியிருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க டிடிக்காக. இந்த பண்டல் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே இந்த ராதா கோகுல் நந்தா வந்து லண்டனில் பக்தி வேதாந்த மேனருக்கு வந்து அனுப்பிச்சிடுவார் பிறப்பார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிடி வந்து ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யமுனா மாதாஜி இவங்களும் ஒரு அமெரிக்கன் டிவோட்டி. முதல்ல பிரபாத் மீட் பண்ணும்போது ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வாயில் கேட்பாங்க, அது கூட தெரியாது, குக் பண்ணும்போது வாயில் கேட்கக்கூடாது. பிரபாத் வந்து அவங்க அக்காவுக்கு தானே மேரேஜ் இல்லையா, அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருப்பார். ஆமாம், ஜானகி மாதாஜி, முகுந்த பிரபு. அப்போ இந்த ஜீன் இவங்க பேர், ஜீன் தானே பேர், இவங்க வந்திருப்பாங்க, ஜெயின் இவங்க வந்திருப்பாங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்திருப்பாங்க. நானும் குக் பண்ண அக்காவுக்கு, நீ அக்கா சார்பாக வந்திருக்கியா, ஏன்னா அங்கே வேறு யாரும் வந்திருக்க மாட்டாங்க, மேரேஜ் நடக்குது. நார்மலாக இந்தியாவில் மேரேஜ் எப்படி இருக்கும், பொண்ணு வீட்டுக்காரங்க பையன் வீட்டுக்காரங்க இருப்பாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க சில இதெல்லாம் எடுத்துப்பாங்க, பசங்க வீட்டுக்காரங்க சில பேர் எடுத்துருப்பாங்க, சமையல் இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா. ஸோ அப்போ கேட்பாரு, நீ தான் அப்போ பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருக்க இல்லையா, எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதாஜி. அப்போ வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போட்டிருப்பாங்க. ஓகே, நீங்கள் தான் குக் பண்ணணும் அப்போ அப்படின்னு சொல்லுவார். ஓகே ஐம் ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்தியன் ஐட்டம் பண்ணுறதுக்கு. இப்போ பொறுமையாக சொல்வார், முதல்ல நீங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடாது, வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவார். ஸ்மோக் முதல்ல கை நல்லா கழுவணும்னுவார், கையெல்லாம் நல்லா கழுவிட்டு தண்ணி குடிப்பாங்க இடையில, திருப்பி நீங்கள் கையை கழுவணும்வார். இந்த பாத்திரத்தெல்லாம் நல்லா கழுவுங்க, எல்லாம் ஒன்று பொறுமையாக சொல்லி அவங்க காலையிலேருந்து நைட்டு வரையும் வேலை வைப்பாங்க. இப்படி தான் நம்ம மேரேஜ்னால் இந்த மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ப்ரிப்பரேஷன்லாம் எல்லா உணவும் நல்லா ப்ரிப்பேர் பண்ண வைப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவங்க தான் பிற்காலத்தில் யமுனா மாதாஜியை வந்துட்டாங்க. ஜமுனா மாதாஜி வந்து பயங்கர எக்ஸ்பர்ட், குக்கிங்லேயும் பயங்கர எக்ஸ்பர்ட் ஆகிருப்பாங்க. இப்போ சாரீ கட்டியிருப்பாங்க, வைஷ்ணவ தலைக்கு போட்டிருக்காங்க, குழந்தைங்க ரொம்ப அருமையாக இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா வைஷ்ணவா இந்த அட்டையர் வச்சுட்டு அந்த டிடியை ரொம்ப அருமையாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெல்லி பந்தல் ப்ரோக்ராமில் இந்தியன்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க, இந்த தத்துவமான டிடி இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களே, யார் அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா யமுனா மாதாஜி வராங்க. யமுனா மாதாஜி முதல்ல இப்படி இருந்தாங்க, ஒரு 5 இயர்ஸ் முன்னால். 5 இயர்ஸை இவ்வளோ சேஞ்ச் பண்ணிட்டார் பிரபுபாதர். பாட்டு பாடுவாங்க, ரொம்ப அருமையாக பாடுவாங்க. ஆமாம், இஸ்கான் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா காலையில் கோவிந்த மாதிபுருஷம் சொல்லி ஒரு பாடல் பாடுவாங்க. இந்த பாடலை சிங்காராத்தியை வந்து யமுனா மாதாஜி தான் பாடியிருப்பாங்க. இது எல்லாம் இஸ்கான் டெம்பிள்லேயே வந்து பாடுவாங்க அந்த டயத்தில். ஸோ டெல்லியிலேருந்து பிரபாதர் வந்து விருந்தாவன் போகலான்னு டிசைட் பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க, ஸோ விருந்தாவன் போகலான்னு சொல்லிட்டு. டெல்லியிலேருந்து விருந்தாவன் பக்கம். அப்போ மெட்ராஸ்லேருந்து ஒரு இன்விடேஷன் வந்தது, இந்த மாதிரி மெட்ராஸில் ப்ரீச்சிங்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு சொல்லி, ப்ரீச்சிங்க்கு ஒரு சேவை வந்திருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஆனால் யாருக்குமே விருந்தாவனை விட்டுட்டு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. எதுக்கு டெல்லி போயிட்டு இப்போ மெட்ராஸ் எதுக்கு போகணும், நம்ம விருந்தாவன் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் 3 பேர், அச்சுதானந்த மகாராஜ், பவானந்த பிரபு, கிரிராஜ் மகாராஜ், 3 பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் மெட்ராஸ் போகிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே,
அச்சுதானந்த மகாராஜ், பவானந்த பிரபு, கிரிராஜ் மகாராஜ். ஓகே, ஸோ 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே நம்ம டெல்லி போய் இது மெட்ராஸ் போய் அங்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி இங்கே இது பண்ணுறாங்க. ஆனால் மெட்ராஸில் நிறைய ட்ரை பண்ணுவார் கிரிராஜ் மகாராஜ். ஆனால் மெட்ராஸ் இந்த சவுத் இந்தியாவில் என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் இங்கே எப்படி இருக்காங்கன்னா இந்த மாயாவதியாக இருப்பாங்க. ஓகே, அதனால் இவங்களை வந்து டச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறையா கொள்கைகள் வச்சுருப்பாங்க. அதனால் இங்கே அவரால் கிரிராஜ் மகாராஜாலே முடியல. ஆக்சுவலாக இங்கே ப்ரீச் பண்ணி பிரபாகரை கேட்பார், இந்த மாதிரி ப்ரீச் பண்ணால் அவங்க நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்களேன்னு. அது வந்து இந்த ஃபீல்டு வந்து சவுத் இந்தியா ஃபீல்டு வந்து கொஞ்சம் கஷ்டம் ப்ரீச்சிங்க்கு. ஓகே, இப்போ ஆனால் நிறைய டெம்பிள் வந்துருச்சு, இப்போ நிறையா வைஷ்ணவம் வந்துருச்சு. ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இங்கே ப்ரீச் பண்ணுறது. ஸோ மெட்ராஸ்லேயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது பண்டல் ப்ரோக்ராம் போடலான்னு சொல்லிட்டு. கிரிராஜ் மகாராஜுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன், எங்கே நம்மளுடைய எனர்ஜி போகிறது, மெட்ராஸா, கல்கட்டாவா, பாம்பேயா, 3 இடத்துல ப்ரோக்ராம் போகுது. ஆனால் பிரபா சொல்லியிருக்காங்க 3மே பெரிய இடம். ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்தப்போ இந்த 3 இடத்த தான் பிடிச்சாங்க, கல்கட்டா, பாம்பே அண்ட் மெட்ராஸ். மெட்ராஸில் ஒரு கவர்மெண்ட் வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. ஓகே, டெல்லி அவங்க இது பண்ணல, ரொம்ப இது பண்ணல. ஸோ அதனால் இந்த 3 முக்கியமான பிளேஸ்னு பிரபா சொல்கிறார். ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் இது வராங்க இதுக்கு. ஓகே, ஸோ அதனால் மெட்ராஸும் ஒரு நல்ல ப்ராஸ்பெக்டிவாக இருக்குது, எங்கே நம்ம சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. இப்போ கிரிராஜ் மகாராஜ் யோசிக்கிறார். ஸோ சரி, மெட்ராஸ்லேருந்து நம்ம மெட்ராஸில் கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்குது, அதை முடிச்சு நம்ம மாயப்பூர் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. மாயப்பூர்னா கல்கட்டா பக்கத்தில் மாயப்பூர் இருக்குது. பவானந்த பிரபு, நரநாராயண் பிரபு அவங்க வந்து ரொம்ப நைஸான ஆர்கனைசேஷன், நைஸாக பண்ணுறாங்க ஃபெஸ்டிவல். எங்கே மாயப்பூரில் பண்ணுறாங்க. ஓகே, நிறைய புக்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், நல்லா நிறைய மக்களை சந்திக்கலாம். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் இவர் மாயப்பூர் கிளம்பி போகிறார் கிரிராஜ் மகாராஜ். கௌர பூர்ணிமா ஃபெஸ்டிவல் இதான் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கௌர பூர்ணிமா செலிப்ரேஷன் இதான். ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. மாயப்பூர் பார்த்தீங்கன்னா ஒரே வயல்வெளி தான், நிறைய அரிசி எல்லாம் விளைவிக்கிறாங்க. அங்கே கொஞ்சம் டெம்பிள் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாயப்பூர் வந்து ரொம்ப 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 அட்வான்ஸ் ஆகிடுச்சு. அப்போல்லாம் ஃபுல்லாக வயல்லாம் இருக்கும். அங்கே 1-2 டெம்பிள் இருக்கும், அவ்வளோதான், எதுவுமே வராது. இப்போல்லாம் பஸ்ஸு, கார் இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. நாகரிகம் வந்து இந்த மாதிரி நவீன நாகரிகம் மாறிடுச்சு. இதுலேயும் கோயில்கள்லாம் நிறைய இருக்குது இப்பயும். அங்கே பார்த்தீங்கன்னா பிரபாத ரூம் வந்து சிமெண்ட் ஃப்ளோரில் வந்து பாய் போட்டு தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. பிரபாத பஜன் குட்டி பார்க்குறோம்ல, அதுதான் பிரபாத ரூம். ஸோ பிரபாத அவங்க போகிறார், மீட் பண்ண போகிறார் கிரிராஜ் மகாராஜ். பிரபாத் சொல்கிறார், கிருஷ்ணர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, எல்லாமே கிருஷ்ணனுடைய கருணை தான் அப்படின்னு சொல்லி பிரபாத் அழுதுகிட்டே சொல்கிறார். திருப்பா இது வந்து பிரபாத் நம்ம எப்பயுமே எக்ஸ்பிரஷனில் தான் இருப்பார், பரவசத்திலே இருப்பார். ஓகே, பிரபாத் அதுக்கப்புறம் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ரூமில் போய் பார்க்க போகிறார். பிரபாத் சொல்கிறார், பிரிட்டிஷர் வந்து எப்படி ரூல் பண்ணாங்க இந்தியாவை அப்படின்னு சொல்லிட்டு 3 இடமா பிரிச்சாங்க, பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா. இது 3க்கும் ஒரு கவர்னர் வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். எதுக்காக இது பேசுகிறாருன்னா, பிரபாதர் வந்து இஸ்கான் இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்ட்டார். ஓகே, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ். ஓகே, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னா பாம்பே, மாயப்பூர், விருந்தாவன், அதுக்கப்புறம் டெல்லியிலே வந்துடுச்சு. டெல்லி சென்னையிலேயே போயிருக்கு இல்லையா, டெல்லி பெருசாக வந்துடுச்சு. ஸோ உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 3ல் உனக்கு எது வேணும்னு கேட்குறாரு. பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா, எதை எடுத்துக்க போகிறேன், எந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்க போகிறேன்றார். எதுவுமே ப்ராஜெக்ட் எடுக்கிறதுனா என்ன, எதுவுமே கிடையாது. பணம் கிடையாது, லேண்டு கிடையாது, பணமும் கிடையாது, யாரும் டிவோடிஸ் கிடையாது. எடுத்துக்கிறதா என்ன, நம்ம தான் எல்லாத்தையும் ட்ரைவ் பண்ணணும். ஓகே, இதுதான் எடுத்துக்கிறது. நீங்கள் தான் டெம்பிள் பிரசிடென்ட்னா நீங்கள் எல்லாத்தையும் முதல்ல நீங்கள் தான் பண்ணணும். ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணி ஒருத்தரை பக்தராக்கி அவர் வந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி தான் டெம்பிளை கிரியேட் பண்ண முடியும். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு சின்ன புக்கை வாங்க சொல்கிறதுக்கே நம்ம எவ்வளோ பேசணும். 200 ரூபா புக்கு வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் பேச வேண்டியிருக்கும், யோசிச்சு பாருங்கள். அவரை வந்து ஒரு ஏதாவது சின்ன நன்கொடை கொடுங்க டெம்பிளுக்குனா எதுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லி கேள்வி கேட்பான், 4 கேள்வி கேட்பாங்க. ஓகே,
இந்த மாதிரி கஷ்டமான வேலை இதெல்லாம். இது வந்து சேலரி கிடையாது, அவங்களாம் சேலரி கிடையாது, அவங்களாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையை எதுக்காக அர்ப்பணிச்சிட்டாங்க. மேரேஜ் ஆனாலும் பிரபார் எங்கன்னா சொன்னாங்களோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, எங்கே போக சொன்னாலும் அங்கே போனாங்க, குழந்தைங்க கூட்டி எல்லா இடத்துக்கும் போனாங்க. இந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட போய் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலாக வந்திருக்கு நமக்கு ஆக்சுவலாக. ஸோ இவர் வந்து யோசிக்கிறார் எந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். கடைசியில் இவருக்கு வந்து பாம்பே பிடிச்சிருக்கு. ஏன்னா பாம்பேயில் வந்து லைஃப் மெம்பர் நிறைய பேர் இருக்காங்க. கிரிராஜ் மகாராஜ் வந்து லைஃப் மெம்பர்ஸ் நல்லா க்ரியேட் பண்ணுவார். லைஃப் மெம்பர் அப்போ பார்த்தீங்கன்னா 1111 ரூபா. இப்போ லைஃப் மெம்பர் வந்து 55,000 35,000 கிடையாது, 55,550 ரூபா ஆச்சு. ஓகே, லைஃப் மெம்பர்னால் லைஃபுக்கும் மெம்பராக இருக்கலாம். அப்போ 1111 ரூபா, 1111 41. ஓகே, 1111. ஸோ அப்போ வந்து என்ன வசதினா உலகம் ஃபுல்லாக எங்கேனாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். இந்தியாவில் எதுவுமே கிடையாது. டோக்கியோ போனாலும் ஸ்டே பண்ணிக்கலாம், எங்கே போனாலும் ஸ்டே பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. ஓகே, பிறப்பாடு எல்லா புக்ஸும் வந்துடும். இப்போயும் என்ன பண்ணுறோம், பிறப்பாடு எல்லா புக்ஸும் கொடுத்துட்றோம் மேக்ஸிமம். ஆனால் இந்தியாவுக்குள்ள தான் ஸ்டே பண்ணிக்க முடியும். இந்தியாவுக்குள்ள தான் ஸ்டே இப்போ ரொம்ப ஏகப்பட்ட டெம்பிள் வந்துருச்சு இந்தியாலையும், உலகத்தில் நிறைய டெம்பிள் வந்துருச்சு. ஆமாம், இப்போ அப்படி பிரிச்சிட்டோம் லைஃப் மெம்பர்ஷிப்பை. ஏன்னா அது வந்து கட்டுப்படி ஆகாது ஆக்சுவலாக. உலகம் ஃபுல்லாக ஸ்டே பண்ணலான்னா இந்தியா 55,000 ரூபா. உலகம் எவ்வளோ அமெரிக்காவில் $700 தான் இருக்கும். $700 அவங்க 55,700 கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படிங்கிறப்போ இது கட்டுப்படி ஆகாது ஆக்சுவலாக. இந்தியாவில் இது வேறு அது வேறு. அப்போ வந்து பிறப்பால் கொடுத்தாருன்னா பக்தர்கள் ரொம்ப கம்மி. அப்போ அமெரிக்கா போகிறதே ரொம்ப கஷ்டம், ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணணும், ரொம்ப கஷ்டம் போகிறது. இப்போ எல்லோரும் தான் போயிருக்காங்க இல்லையா. இப்போ லைஃப் மெம்பர் ரொம்ப அதிகம், அப்போ லைஃப் மெம்பரே கிடையாது. இப்போ சென்னையில் மாத்திரமே 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் இருக்காங்க லைஃப் மெம்பர்ஸ். ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னா டெல்லியிலலாம் ரொம்ப பேர் இருக்காங்க, 10 லட்சம் பேர் மேலே இருப்பாங்க லைஃப் மெம்பர்ஸ். அதனால் இவ்வளோ பேரையும் அக்காமடேட் பண்ணுறதுக்கு இஸ்கான் என்ன பண்ண முடியும். ஓகே, அப்போ வந்து இட்ஸ் நாட் ஃபீஸிபிள் இல்லையா. அதனால் இப்போ வந்து கொஞ்சம் மாற்றிருக்கோம். லைஃப் மெம்பர் வந்து இட்ஸ் அ வெரி நைஸ் ப்ரோக்ராம். அது நம்ம வந்து திருப்பதிலாம் போனால் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். அப்புறம் எங்கெங்கே இம்பார்ட்டன்ட் கோயிலெலாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் இஸ்கான் இருக்கு, அங்கெல்லாம் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகே, 3 வேளை பிரசாதம் 2 வேளை பிரசாதம் கொடுத்துருவாங்க, 2 வேளை பிரசாதம் கொடுத்துருவாங்க. எல்லா ஃபேமிலி மெம்பரும் நல்லா கவனிச்சுப்பாங்க. இது மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம் பிரபா இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்தியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னா இந்தியாக்காரங்க வந்து புக்ஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ புக்ஸை வாங்க வைக்கிறது என்ன பண்ணலாம்னு சொல்லி பிரபா யோசிச்சு லைஃப் மெம்பர் சொல்லி ஆரம்பிச்சோன்னா லைஃப் மெம்பரும் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு பிரயோஜனம், லைஃபுக்கும் இது மெம்பராக இருக்கலாம், நமக்கு நிறைய வசதிகள் இருக்குன்னு சொல்லி எதாவது இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்போ புக்ஸ் வந்து பிரபா எல்லாரும் கொடுத்தார். அப்படியே அவங்க பக்தெல்லாம் பண்ணாங்க. இப்படி தான் பிரபா வந்து புக்ஸுக்காக தான் மெயினாக லைஃப் மெம்பரை வந்து கிரியேட் பண்ணார் இந்தியாவில். ஸோ இவர் வந்து பாம்பே செலக்ட் பண்ணார். இப்போ பிரபாதர் வந்து கல்கட்டாவில் 5 நாள் இருக்காரு, அதுக்கப்புறம் விருந்தாவன் போகிறாரு, அதுக்கப்புறம் பாம்பே போயிட்டு பாம்பேலேருந்து அவர் வெளிநாடு போகிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ இவர் பார்க்குறாரு, இப்போ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிரிராஜ் மகாராஜ் கிட்ட வந்துச்சு மேக்ஸிமம். வேறு யாருமே கிடையாது இந்தியாவில் மேனேஜ் பண்ணுறதுக்கு. பிரம்மானந்தா வந்து ஆப்பிரிக்காவில் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கார். பிரம்மானந்த சுவாமின்னு நினைக்கிறப்ப அங்கே ப்ரீச் பண்ணும்போது அங்கே வந்து பெரிய பெரிய ஸ்டேடியம்லலாம் அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா பண்டல் ப்ரோக்ராமாக போட ட்ரை பண்ணுறார். ஆனால் அது சக்ஸஸ் ஆகலை. அவருக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ணது தெரியலையா, இல்லை அந்த அங்கே இந்தியன்ஸ் கம்மியாக இருக்காங்க, வேறு இடத்துல இந்தியன்ஸ் அதிகமாக இருக்காங்க, இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. பிரபாகர் கேட்குறார், நீ வந்து இந்தியாவுக்கு வரையான்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கூட இப்போ இல்லை, ஃபுல் ஃப்ளஜாக இல்லை. இப்போ ஜுகுவில் வந்து ஆள் தேவைப்படுது, பெரிய லேண்டு நமக்கு கிடச்சிருக்கு, இதை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கர்கமுனியும் அங்கே தான் இருக்கிறாரு, 2 லைஃப் மெம்பர் பண்ணுறாரு, டெய்லி என்ரோல் பண்ணுறாரு. நைரோபியில் உனக்கு நல்லா இல்லை, அதனால் நீங்கள் வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரம்மானந்த பிரபு என்ன பண்ணுறாரு, ஓகே நான் வரேன்ட்டார். ஓகே,
இப்போ கிரிராஜ் மகாராஜா பிரபா எதுக்கு கூப்பிட்றாருன்னா, லைஃப் மெம்பர் வந்து நீ வந்து நல்லா நிறைய டெவலப் பண்ணுவீங்க, மதுத்விஸ் பிரபு இருக்காங்க, அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணி நீங்கள் இது பண்ணணும், நல்லா டெவலப் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டார் கிரிராஜ் மகாராஜா. இந்த மாதிரி கொஞ்சம் 5 அமெரிக்கன்ஸ் வந்துடலாம். ஓகே, இந்த மாதிரி இப்போ வந்து பாம்பே ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவானந்த பிரபு, மதுத்விஸ் பிரபு, கிரிராஜ் பிரபு, இவங்க 5 டிவோட்டிஸ் இருக்காங்களா, அவங்களாம் வராங்க. ஸ்டேஷன் வந்துட்டு எங்கே லேண்டு பார்க்கலான்னு சொல்லி, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க பாம்பேக்கு, லேண்டுக்கு போகணுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ ட்ரெயின் ஏறிட்டாங்க. அப்புறம் ஆட்டோ கால் டாக்ஸி பிடிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சிட்டியை விட்டு போயிட்டே இருக்குது காரு. ரொம்ப போக போக என்ன ஆச்சுன்னா ரொம்ப ரிமோட்டாக போகுது. அது வந்து மீன் மாடலாம் வரும்ல, வில்லேஜ், அந்த மாதிரி இடம் வந்துடுச்சு. ஆளே கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப ஒதுக்குப்புறம் போயிடுச்சு. அங்கே வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஹரே கிருஷ்ணா ஃபெஸ்டிவல் சொல்லி. நம்ம இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. அப்புறமா அது வளைஞ்சு போயிட்டே இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குது, ஒரே புதராக இருக்குது. நிச்சயமாக ஏகப்பட்ட பாம்பெல்லாம் அங்கே இருக்கும். பயங்கர பெரிய இடம், பட் ஆனால் எல்லாம் புதராக இருக்குது. அங்கே ஒரு ஓல்டு பில்டிங் இப்போ டெனண்ட்லாம் இருக்காங்க, ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டியிருக்காரு, பட் பெரிய லேண்டு. ஓகே, இந்த மாதிரி இடம். இதை பார்த்தோன்னே அவங்களுக்குலாம் என்ன இதில் போய் எப்படி டெம்பிளை கட்டுவோம் நம்ம, இது ஊர்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, லைஃப் மெம்பர்லாம் சிட்டியில் இருக்காங்க, இங்கே நம்ம டெம்பிளை கட்டி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி இவங்களுக்கு யாருக்குமே சம்மதம் இல்லை. பிரபுபாத் இதுக்கு இந்த இடத்த செலக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மனசில் கேட்கணும்னு தோணுது. ஓகே, இந்த மாதிரி தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் இவர் கிரிராஜ் மகாராஜா வந்துடுறார். ஓகே, அங்கே டிடி இருக்காங்க, ஆக்சுவலாக டிடி இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கவங்க கொஞ்சம் பேர் ஃப்ரெண்டாக ஆகிறாங்க டிவோட்டிஸ்க்கு. பத்மநாப ஆச்சாரியா அவர் கொஞ்சம் ஃப்ரெண்டாக ஆகிறார். அவர் அப்பப்போ பிரசாதம்லாம் கொடுப்பார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிறாங்க. எப்படி வந்து இந்த பிளேஸை பிரபா செலக்ட் பண்ணாருன்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா சொல்கிறார், இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா crore of rupees வரும் உங்களுக்கு. அப்போல்லாம் நம்மளால் அந்த குரோர் கொடுத்து வாங்க முடியாது இந்த ப்ராப்பர்ட்டிலான்னு சொல்லி பிரபா சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பேயில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் இஸ்கான்லி எக்ஸ்பென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மாயப்பூரில் இருக்கிறத விட அதிகம்ன்றாங்க ரேட்டு. ஓகே, இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அங்கே தான் இருக்காங்க. கரெக்டாக. ஆமாம். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி கிருஷ்ணா ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. நம்மகிட்ட இவ்வளோ பணம்லாம் கிடையாது, இருந்தாலும் நம்ம இதை வந்து நம்ம பிரிச் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ இதை எப்படி கூப்பிடலான்னு சொல்லி கேட்குறான். டிஸ்னி லேண்ட் சொல்கிறாங்க அமெரிக்காவில், இதை ஹரே கிருஷ்ணா லேண்ட் சொல்லலாமான்னு கேட்குறான். ஓகே சொல்லலாம் அப்படின்றான். ஹரே கிருஷ்ணா லேண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் டிஸ்னி லேண்ட் மாதிரி அமெரிக்கா ஹரே கிருஷ்ணா லேண்ட். அங்கே இருக்க மாதிரி இங்கே தீம் பார்க்லாம் வச்சுக்கோங்க, பெரிய பெரிய அட்ராக்ஷனாக இருக்கணும், எல்லோரும் இங்கே வரணும், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேலாம் இங்கே வரணும்னு சொல்லி பிரபா ஆசைப்படுறாரு. ஸோ மதுத்விஸ் பிரபுக்கும் இங்கே வந்ததுலேருந்து உடம்பு ஒத்துக்கவே இல்லை. அமெரிக்கன்ஸ்லாம் அங்கேருந்து ஒத்துக்காத உடம்பு. ஏன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் ஒத்துக்கிறாது. ஃபஸ்ட்டு அந்த கொசுக்கடி இதெல்லாம் வந்து அவங்க உடம்புலாம் ரொம்ப இதாகிடும், அப்படி செக்கச்சவேன்னு ஆகிடும். கண்ணம் இது கை கால்லாம் செக்கச்சவேன்னு ஆகிடும். ரொம்ப கம்மியாக தூங்குறது, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து உடம்பு ஒத்துக்கலை. சிவப்பாயிருக்கு, செகப்பாகிடும், ரெட் கலர் ஆகிடும். ஓகே, பிரபா நினைக்கிறார், ஓகே இந்த மதுஸ்வரஸ் பிரபுக்கு வந்து இங்கே கிடையாது, ஆஸ்திரேலியா போகணுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஓகேன்னு சொல்லி ஆஸ்திரேலியா அங்கே போயிடுறாரு அவர். ஓகே, பிரம்மானந்த பிரபு வந்து ஆப்பிரிக்காவில் வந்து திருப்பி சரியில்லை, நைரோபி இல்லை, நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. மதுஸ்வர பிரபு ஆஸ்திரேலியா போகிறாரு, பிரம்மானந்த பிரபு ஆப்பிரிக்கா போகிறார். இப்போ யார் மிச்சம் இருக்கிறாரு? இவர் மட்டும் தான் இருக்கு, கிரிராஜ் பிரபு மட்டும் தான் இருக்கிறார். பிரபா கேட்குறார், நீ சார்ஜ் எடுத்துக்கிறியான்னு சொல்லி கேட்குறார். கிரிராஜ் பிரபு எப்பவுமே நோன்னு சொன்னதே கிடையாது. பிரபா எஸ் எஸ் ஏன்னா சார்ஜ் எடுத்துக்கிற எவ்வளோ பெரிய விஷயம் இது. இந்த லேண்டை டெவலப் பண்ணுறதுல எவ்வளோ இதுவோ தெரியாது இல்லையா. சரின்னு சொல்லிடுறாரு. பிரபா சொல்கிறார், ஓகே வெரி நைஸ் அப்படி சொல்லி பிரபா அதை வந்து சிரிக்கிறார். நீங்கள் விரும்பினா நான் பண்ணுறேன் பிரபா அப்படின்னு சொல்கிறார்.
பிரபா அப்புறம் 2 3 நாள் கழிச்சு பிரபா ரூம் போகிறார். பிரபா ஓ நான் கிரிராஜ் அப்படி கூப்பிட்றா. பிரபா கிரிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு லேசாக சிரிக்கிறார். சிரிச்சுட்டு எல்லா ரெஸ்பான்ஸும் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படி சொல்லி சிரிக்கிறார். இவருக்கு புரிய எதுக்காக பிரபா சிரிக்கிறாரு அவருக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப ரொம்ப பயங்கர கஷ்டம் இது ப்ராஜெக்ட் பண்ணுறது. இதுதான் இந்த புக்கே எழுதியிருக்காங்க எவ்வளோ கஷ்டம் அந்த ப்ராஜெக்ட்ங்கிறது. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா ஆர்த்தி பண்ணாங்க ராதாகிருஷ்ணா டிடிக்கு பண்டலில். இந்த மாதிரி இங்கேயும் ஒரு பண்டல் போடுறாங்க. எங்கே இந்த 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 இடத்துலையும் ஒரு பண்டல் போடுறாங்க. நிறைய மக்கள் வரும் அந்த கிரவுண்ட்லேயும் நிறைய பேர். ஜுகுவில் இந்த டெம்பிள் லேண்டில் ஹரிகிருஷ்ணா லேண்டில் லாஸ்ட் நைட்டு பண்டலில் பிரபா பேசுகிறார். இந்த 6 கோஸ்வாமிகள் எப்படி கிருஷ்ணர்கிட்ட பிரிந்த அந்த அந்த ஃபீலிங்கை வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் டிவோட்டிஸ் விசிட்டர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. புரியுதோ புரியல விசிட்டர்ஸுக்கு. இவர் வந்து டிவோட்டிஸ்க்கு அட்ரஸ் பண்ணுறார். 1/2 hour பேசுகிறார். அப்போ வந்து ஒரு சத்கோஸ்வாமி அஷ்டத்தில் ஒரு வெர்ஸை கோட் பண்ணுறார். ஹே ராதே விரஜதேவி கேசலலிதே ஹே நந்த சூனோ குதா ஸ்ரீ கோவர்தன கல்பபாத பதலே ஆலிண்டி வனே குதா கோஷந்தாவிதி சர்வதோ விரஜபுரே ஹேதை மகாவிமலோ வந்தே ரூப சனாதன ரதுயுகோ ஸ்ரீ ஜீவ கோபாலகோ. அருமையான சாங். எப்படி விருந்தாவன் ஃபுல்லாக நல்லா ஷவுட் பண்ணி பாடுறாங்க. ராதாராணி லலிதா நந்த மகாராஜ் எங்கே இருக்கீங்க எப்படி சொல்லலாம் அவங்க. நேற்று தான் என் கிருஷ்ணா என் கனவுல வந்தார், நானும் கிருஷ்ணா ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்படிலாம் அவங்க சொல்லலை. வேர் இஸ் கிருஷ்ணா இதான் அவங்க சொல்கிறாங்க. அங்கே இருக்க ட்ரீட்டெல்லாம் கேட்குறாங்க. மரங்கள்லாம் கேட்டு அழுதாங்க. கிருஷ்ணரை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் அவங்க வந்து பக்தி பண்ணாங்க. இந்த மாதிரி பிறப்ப அதை பேசுகிறார் கடைசி நாள் ப்ரோக்ராமில். எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டாங்க. ஓகே ப்ரோக்ராம் முடிஞ்சது. பிரபாதர் என்ன பண்ணாரு 5 நாள் 6 நாள் இருக்கும் 1 வீக். ஓகே மேக்ஸிமம். பிரபாதர் கிளம்புறார் பாம்பேலேருந்து ஆஸ்திரேலியா. ஏன்னா பிரபாதர் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே அவருக்கு டிசிப்ளின் இருக்காங்க இல்லையா. உடனே இப்போ கிரிராஜ் மகாராஜுக்கு அழுகே வந்துச்சு. யாருமே இங்கே இல்லை, அவர் ஒத்தா இருக்க கார் வரையும் போய் பார்க்குறாரு. ஓகே எல்லாம் பிரபாதருடைய பேக் சீட்டில் இவருக்கு காரில் உட்காந்துட்டார். எல்லா டிவோட்டிஸும் லைஃப் மெம்பர் நிறைய பேர் வருவாங்கல்ல. இப்போ பிரபாத் போனால் தான் ஏகப்பட்ட பேர் பின்னால் காரில் போவாங்க. அப்போ டிவோட்டிஸ்லாம் ஒரு லைஃப் மெம்பர் காரில் ஏறிக்கிட்டாங்க. எல்லாம் அப்படி ஏர்போர்ட் போகிறாங்க. ஏர்போர்ட்டில் விஐபி ரூம் கொடுக்குறாங்க பிரபாதருக்கு. அங்கே வந்து கீர்த்தன் பண்ணுறாங்க. எல்லாம் ஏர்போர்ட் பாம்பே ஏர்போர்ட்டில் கீர்த்தன் பாடி ஆடுறாங்க டிவோட்டிஸ் எல்லாம் ஃபாரின் டிவோட்டிஸ். ஜம்ப் பண்ணி குதிக்கிறாங்க. நல்லா ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறாங்க. அப் அண்ட் டவுன் குதிக்கிறாங்க. பிரபா சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் கீர்த்தன் பண்ணிங்கன்னா நம்ம பாம்பே ப்ராஜெக்ட் சக்ஸஸ் அப்படின்றார். ஓகே அப்போ மிஸ்ஸஸ் நாயர் இப்போதான் ஆரம்பிக்குது கதை. மிஸ்ஸஸ் நாயர் இவங்க வந்து லேண்டு கொடுத்தாங்க இல்லையா, அவர் நாயர், அவருடைய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் நாயர். இவங்க வர்றாங்க, மகாராஷ்டிரியன் லேடி. இவங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருப்பாங்க, பாப் கட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் பாப் கட் பண்ணுறதுலாம் ரொம்ப ரேரு. எல்லா லேடிஸும் ரொம்ப நல்லா முடி வளர்த்துருப்பாங்க, ரொம்ப நீட்டாக இருப்பாங்க. இப்படியே பாப் கட்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மிஸ்ஸஸ் நாயர் வந்து டெய்லி வந்தாங்க பண்டல் ப்ரோக்ராம். இப்போ பிரபா வழி அனுப்புறதுக்கு வந்திருக்காங்க. பிரபா ரொம்ப மகிழ்ச்சியாகிறார். ஓ மிஸ்ஸஸ் நாயர் நீங்கள் வந்திருக்கீங்களா, நீங்களும் எங்கள்கிட்ட ஒருத்தராக ஆறீங்க அப்படின்னு சொல்லி பிரபா அப்ரிஷியேட் பண்ணுறாரு. எல்லா டிவோட்டிஸும் ஜெயின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸோ பிரபா வந்து இப்போ ஃப்ளைட் ஏறுறாரு. எல்லா டிவோட்டிஸும் பிரபா போகிற வரையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஓகே அவர் கையில் பி ஃபார்மு, பாஸ்போர்ட் எல்லாமே கையில் வச்சுருக்கிறார். ஓகே அப்படியே அவர் போயிடுறாரு. ஓகே ஆஸ்திரேலியா போகிறார். கிரிராஜ் மகாராஜ் ஒன்று மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா பிரபா சொன்ன ஒரு வார்த்தை, இந்த மாதிரி நீங்கள் கீர்த்தன் ப்ரோக்ராம் வச்சிங்கன்னா பாம்பே ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது மனசில் பதிஞ்சிருச்சு. ஓகே ஸோ மும்பை வந்துடுறாரு, பேக் ஜுகுலாண்டுக்கு வந்துடுறாரு. டிடிக்கு முன்னால் விழுந்து கும்பிட்றாரு. இப்போ அவருக்கு பகவானை தவிர, பகவானுடைய கருணை தவிர எதுவும் கிடையாது. இப்போ தான் அவருக்கு ரொம்ப புரியுது. நம்ம எப்பயுமே கஷ்டத்தில் இருக்கும்போது தான் தெரியும் பகவானுடைய அருமை இல்லையா. இப்போ கிரிராஜ் மகாராஜ் ஒருத்தர் தான் இருக்கிறார்.
அதனால் அவர் பகவானாலும் ப்ரே பண்ணிக்கிறார், தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா பாஷையும் தெரியாது, இது அவர் ஊரும் கிடையாது. அவர் அமெரிக்காவில் மில்லியனர் சன், பெரிய பணக்காரர் அவங்க அப்பா, கிரிராஜ் மகாராஜா அப்பா. அதெல்லாம் வேணாம்னு சொல்லி இங்கே வந்துட்டார். இது தெரியாத ஊர், தெரியாத இடம். இந்த மாதிரி இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, வந்து உட்காந்துருக்கார். ஸோ எப்படி இந்த ஜுகுலேண்ட் வந்ததுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சொல்கிறார், பிரபுபாதர் வந்து அமெரிக்காவுக்கு போகனால 1965 தான் அவர் வந்து ஒரு டிக்கெட் கிடச்சிது, சரக்கு கப்பலில் ஃப்ரீயான டிக்கெட்டு, அதில் போனார் அமெரிக்காவுக்கு. அதுக்கு முன்னால் நிறைய இடத்துக்கு வந்தார், நிறைய பிரச்சாரம் பண்ணார், எதுவுமே எடுபடலை. அப்போல்லாம் காசு ரொம்ப கிடையாது, காசே கிடையாது ஆக்சுவலாக. அப்போ பாம்பேலேயும் கொஞ்ச நாள் இருந்தார். பாம்பேயில் இருக்கும்போது அவர் இந்த இடத்த பார்த்துருக்கிறார். இந்த இடத்துல நமக்கு இஸ்கானதே எவ்வளோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறார். இதே லேண்டு ஹரிகிருஷ்ணா லேண்ட் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கா போனார். அதுக்கப்புறம் அதே லேண்ட் நீங்கள் வந்துருக்கு. இதை கேட்டவுடனே கிரிராஜ் மகாராஜ் ரொம்ப பூரிப்பாக இருக்குது. பரவாயில்ல, ஏன்னா அப்போ ஆகாஷ் கங்கா அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ப்ரோப்பா ஸ்டே பண்ணியிருந்தார் இல்லையா, அது பக்கத்துலாம் இந்த லேண்ட்லாம் இருக்குது. ஓகே, ஆகாஷ் கங்கான்னு சொல்லி ஒரு அப்பார்ட்மெண்ட் உண்டு. சுமதி மராஜி ஆஃபீஸ் வச்சுருந்தாங்கல்ல பாம்பேயில், வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இந்த வேலை பார்க்குறவங்க, கப்பலில் வேலை பார்க்குறவங்களாம் அவங்க இருப்பாங்க. அப்போ ப்ரோப்பா நீங்கள் ஸ்டே பண்ணி வச்சுருந்தாங்க. அவர் இப்படி வாக்கிங் போகும்போது பார்ப்பார் இந்த லேண்டை, இந்த லேண்டு நல்லா இருக்குமே சொல்லிட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து ஓகே கர்கமுனி பிரபு, குரு கிருபா பிரபு, மதுதுஷ்ட பிரபு, மகாம்ச பிரபு, துஷ்டகிருஷ்ணா பிரபு, இவங்க எல்லாம் சர்க்கிளாக உட்காந்துருப்பாங்க. கிரிராஜ் பிரபு எல்லாம் சர்க்கிளாக உட்காந்து, நடுவில் ஒரே ஒரு ஃபோன் தான். ஏன்னா ஃபோனை அப்போ டிமாண்ட் அதிகம். ஒரு ஃபோன் அப்படி சொல்லி கொடுப்பாங்க, கனெக்ஷன் பிஎஸ்என்எல் எல்லாம் இருக்கா, பில்லு பே பண்ணி ஃபோன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் ரெடியாக இருப்பாங்க, எல்லாம் லைஃப் மெம்பர் கரெக்டாக வச்சுருப்பாங்க, யார்கிட்ட பேசணும்னு சொல்லி, யார் லைஃப் மெம்பர் ஆக்கலாம், யார் என்ன பேசணும்னு சொல்லிட்டு. ஃபோனை வச்ச உடனே இன்னொருத்தருக்கு எடுத்துருவார், உடனே இவர் பேசுவார், என்ன டீட்டெயிலாக பேசுகிறா, இன்னொருத்தருக்கு பேசுவார். இந்த மாதிரி பெருசாக உட்காந்துருப்பாங்க ஃபோனுக்காக. ஓகே, அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ துஷ்டகிருஷ்ணா பிரபுடைய டர்ன் வருது. அப்போ அவர் வந்து ஏபி நாயர்கிட்ட பேசுகிறார். இவர் பார்த்தீங்கன்னா பெரிய பொலிட்டிக்கல் ஆஃபீஸராக இருந்திருக்கார், பாம்பே ஷெரீஃப். அப்புறம் ஒரு ஜேர்னல் நடத்துகிறார், ஃப்ரீ ப்ரெஸ் ஜேர்னல் நடத்துகிறார். இந்த மாதிரி பெரிய ஆள் இவர் ஏபி நாயர். இவரை வந்து பேசும்போது அவர் ஆஃபீஸில் போய் பார்க்குறாரு. அப்போ ஆகாஷ் கங்காவில் தான் பிரபா ஸ்டே பண்ணியிருக்கிறார். அப்போ அவர் ஏபி நாயர் கூப்பிட்டு வர்றார். இவர் தான் ஏபி நாயர், என்னுடைய லைஃப் மெம்பர், மீன்ஸ் எனக்கு வந்து டோனராக இருக்கிறாருன்னு சொல்லி கூப்பிட்டு வர்றார். பிரபா மீட் பண்ணுறார். இல்லை முதல்ல நடந்தது, இப்போ இல்லை. முதல்ல எப்படி லேண்ட் வந்ததுன்னு சொல்கிறான், இந்த லேண்ட் எப்படி வந்ததுன்னு சொல்கிறான். அப்போ ஏபி நாயர் சொல்கிறார், என்கிட்ட வந்து ஜுகுல்ட நல்ல நைஸ் லேண்ட் இருக்கு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறார் நாயர். பார்த்த உடனே சொல்கிறார், லேண்டை வந்து எடுத்துக்கோங்கன்றார். இதை பார்த்த உடனே சில டிவோட்டிஸ்க்கெலாம் நம்பிக்கை போயிடுச்சு. எதுபராவுக்கு வந்து யோசிக்கிறார், என்ன ஏதோ ஏமாத்துற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. எப்படி உடனே பார்த்த உடனே எப்படி லேண்ட் கொடுக்க முடியும், இப்போ தான் மீட் பண்ணுறாரு, உடனே எப்படி இல்லை எனக்கு ட்ரஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்லி எதுபரா பிரபு சொல்கிறார். பிரபுபாதர் ஓகே பார்க்கலாம் அப்படின்ட்டார். ஓகே நோ ப்ராப்ளம் பார்க்கலாம் அப்படின்ட்டார். பிரபுபாதர் என்ன பண்ணார், ஒரு பார்ட்டியாக அப்படி ஓட்டி கொஞ்சம் பேர் கூப்பிட்டு போகிறார். பார்த்தா பிரபுபாதர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா தென்னை மரமாக இருக்குது. பிரபுபாதர் சொல்லார், இல்லை தென்னை மரத்தில் நிறைய இளநீலாம் வந்து இளநீலாம் குடிக்கலாம், நிறைய தேங்காய் விற்பனை பண்ணலாம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்லுவார். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேண்ட் பாம்பேயில், இதை நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். மருத்விசா, ஷியாமசுந்தர், தமால் கிருஷ்ண மகாராஜ் இவங்களுக்குலாம் பிடிக்கும். இவங்க தான் லீடர்ஸ், அவங்களாம் பிடிக்கல, அவங்களாம் அக்ரி பண்ணல, வேணான்றாங்க. ஏன்னா இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ஊருக்கு ஒதுக்கமாக இருக்குது. பாம்பேல ஆஃபீஸு ஹோம்லாம் எங்கே இருக்குது, நீங்கள் எங்கேயோ சொல்கிறீங்களே இப்போ பார்த்துட்டாங்க. ஏன்னா இந்த லைஃப் நம்பர் கூட யாரும் ஒத்துக்கல. அதில் சபர்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, சபர்பை தாண்டி இருக்குது. இப்போ சென்னையில் முதல்ல பார்த்தீங்கன்னா கூடாஞ்செல்லாம் சபர்பா இருந்தது, அது மாதிரி அதை தாண்டி இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடம், ஒரு மீன் பிடிக்கும் வில்லேஜ் இதான் வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா சிட்டி நடுவில் வந்து ஒரு ஹாலை ரெண்ட்டுக்கு எடுத்து அதை டெம்பிளாக மாற்றிடலாம், இப்படி தான் எல்லாத்தையும் பண்ணாங்க. இதே மாதிரி பண்ணலாம், இதுக்கு நம்ம இந்த லேண்ட் இதுக்கு முதல்ல டெவலப் பண்ணுவோம். நம்ம இதில் கொசுக்கடியும் தாங்க முடியல, ஏகப்பட்ட ஜங்க் இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியுமான்னு தெரியல. கள்ளச்சாரையெல்லாம் ஊற்றிட்டு இருக்காங்க அந்த இருட்டில். கள்ளச்சாராயம்னா லிக்வர், இல்லிசிட் லிக்வர், அதெல்லாம் விற்கிறாங்க பிளாக் மார்க்கெட்டில். இந்த கவர்மெண்ட் தெரியாமல் விற்கிறது, இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க, அவங்களே காய்ச்சி விற்கிறது.
மொஸ்கிட்டோஸ், காக்ரோச் இதெல்லாம் நாங்கள் வெஸ்டர்னர்ஸ் கேனாட் லீவ் லைக் திஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்களாம் அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரி இடத்துல வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு எலி, பாம்பு இந்த மாதிரிலாம் இருக்குது, நாயெல்லாம் வந்து மோப்ப முடியுது, இந்த மாதிரிலாம் வாங்க முடியாதுன்னு சொல்லி வாழ முடியாதுன்னு சொல்லி தமாகிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார். மோப்பனா ஸ்மெல் பண்ணுறதா? அப்போ பிரபார் கேட்குறாரு, உங்களுக்கெல்லாம் சுத்தமாகணும் விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள்லாம் சுத்தமாகணும்னு நினைக்கலையா, மனசு உங்களுக்கு க்ளீன் ஆகணும்னு நினைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறார் பிரபார். எல்லாம் அமைதியாக இருவாங்க. நம்மளாலே முடியாது இந்த மாதிரி ஆசிரியர்லாம். தண்ணி வந்து நமக்கு டேப்பில் வரலைன்னா யோசிச்சு பாருங்கள், உடனே ஃபோன் பண்ணி அப்பார்ட்மெண்ட்டில் ஏதாவது திட்டி ஏன் தண்ணி வரல ஏன் தண்ணி வரல அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டுருமா அவங்களாம் வந்து பெரிய பெரிய பணக்கார பசங்க. இவங்க வந்து பிரபாதருக்காக ஓகே சொல்லி என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணி அந்த மாதிரி இடத்துல இருந்து லேண்டை டெவலப் பண்ணாங்க. அந்த இடத்த டெவலப் பண்ணியிருக்காங்க கோயிலா. ஸோ அதனால் எல்லாருமே, ஆனால் யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ரெடியாக இல்லை. இது வந்து வழி நடத்துறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. சென்ட்ரல் இதெல்லாம் கடைசியில் கிரிராஜ் மகாராஜ் தான் அதில் வந்து ஓகே சொல்லியிருக்கிறேன். அப்போ வந்து ஒரு லைஃப் மெம்பர்லாம் ஒரு கூட்டமாக எடுத்துக்கிட்டாங்க. பாம்பேலேருந்து வர்றாங்க. நாங்களாம் எங்கள் டெம்பிளுக்குலாம் வரவே மாட்டோம், இங்கே டெம்பிள் கட்டினா நாங்கள் வரவே மாட்டோம், ஏன்னா நாங்கள் எல்லாம் ஊருக்குள்ளே இருக்கோம், இங்கேயோ கட்டுறீங்க டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லோரும். ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் வெல்தி பர்சன்லாம் சிட்டிக்குள்ளே இருக்காங்க, யார் காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எழுப்புறாங்க. ஆனால் பிரபுபாதர் வந்து ரொம்ப டிட்டர்மைன்டு பர்சன், ரொம்ப உறுதியான பர்சன். ஆனால் இவங்க கட்டது வந்து 1970 பிரபுபாதர் சொன்னார் இல்லையா, இப்போ 1925 இல்லையா, ஏறதால 55 இயர்ஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இது ஹார்ட் ஆஃப் த சிட்டி, சரியான ப்ராப்பர்ட்டி. அது ஜுகு வந்து ஏகப்பட்ட மக்கள் வராங்க. டெய்லி பார்த்திங்கன்னா 1 lakh மெம்பர்ஸ் வராங்க. அவ்வளோ பேர் பிரசாதம், அவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆனாங்க. இந்த மாதிரி பிரபாதம் வந்து ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் பிரபாதரில். பிரபாதர் எழுதுறாரு, நாயர் பிரபாதர் எழுதுறாரு, சுவாமிஜி இந்த மாதிரி என்னுடைய லேண்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நைர் வாடி அட் ஜுகு. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 175 ரூபா டு 200 ரூபா ஸ்கொயர் யார்டு. ஆனால் நீங்கள் வந்து ஹரிகிருஷ்ணா இயக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு 70 ரூபா நான் கொடுக்குறேன் ஸ்கொயர் யார்டுக்கு. 70 ருபீஸ் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒயிட் மார்ஜின் இருக்குது, நல்ல ப்ராஃபிட் இருக்குது, நீங்கள் இந்த உன்னதமான பர்பஸ்க்காக நான் இப்படி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறார். 10 நாளைக்கு பிறகு பிரபாதர் ரொம்ப நன்றி எங்கள் சொசைட்டிக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பிரபாதர் வந்து அவரை போய் பார்க்க போயிருக்கார். நாயரையும் அவங்க ஒய்ஃபையும் மீட் பண்ண போயிருக்காங்க. மதுத்விசா பிரபு, ஷியாமசுந்தர் பிரபு, துஷ்டகிருஷ்ணா பிரபு 3 பேர் தான் போகிறாங்க, கூட போகிறாங்க. பீச் பக்கத்தில் பெரிய வீடு இருக்கு அவருக்கு. ஓகே, பெரிய பெரிய லான்லாம் இருக்குது, கார்டன்லாம் வச்சுருக்கிறாரு, கார்டன்லாம் இருக்குது. ஓகே, இப்போ நாயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டையான ஆள், ஸ்டவுட்டான பர்சன். ஓகே, 50 வயசு இருக்கும் அவருக்கு, நல்லா கருப்பாக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைஷ்ணவ மாதிரி கிடையாது, லுங்கி தான் கட்டியிருக்காரு. வீடு வைஷ்ணவ வீடு மாதிரி கிடையாது. மதில் விசாப்புறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. இது எப்படி எனக்கு வீட்டுக்கு வந்தாலே ஒரு மாதிரி ஃபீலிங் வருது, எப்படி இவர் லேண்டை கொடுத்தார் நமக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். ஏன்னா இவர் பார்த்தா ப்ராக்டிக்கலாக நாத்திகவாதி மாதிரி தான் இருக்கிறாரு. இவருக்கும் ஆன்மீகத்துக்கு சம்மந்தமே இல்லை. இவங்க ஒய்ஃபும் வேறு மாதிரி இருக்காங்க, பாப்கட்லாம் அடிச்சு வேறு மாதிரி இருக்காங்க. இது எப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறார். ஒரு பிரபார் வந்து அந்த மகா ஃப்ளவர் பிரசாதம்லாம் கொடுக்குறாரு அவர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்குது. நாயர் வந்து முதல்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஆக்ட் பண்ணுறாரு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாரு. அக்ரிமெண்ட் கொடுத்துக்கிறார். என்ன சொல்கிறாரு நாயர், என்ன சொல்கிறார், 2 லட்சம் ரூபா கொடுங்க டவுன் பேமெண்ட்டு. மொத்தம் ப்ரைஸ் 14 லட்சம், 14 lakhs rupees இந்த லேண்டுக்கு. டவுன் பேமெண்ட் 2 lakhs rupees. இஸ்கான் வந்து 2 லட்சம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டி வந்து கன்வீனியன்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்றார். அதுக்கப்புறம் நீங்கள் 12 lakhs rupees வந்து நீங்கள் மெதுவாக இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கலான்னு சொல்லி சொல்கிறார். பிரபாதர் ஓகே சொல்லிடுறார், நாயர் அக்செப்ட் பண்ணிடுறார். ஓகே, இது மிஸ்ஸஸ் நாயருக்கு பிடிக்கல. ஏன்னா மிஸ்ஸஸ் நாயர் சொல்கிறாங்க, இது ரொம்ப லேண்ட் வந்து ரொம்ப போகுமே, எதுக்கு நீங்கள் விலை கம்மியாக கொடுக்குறீங்கன்றாங்க. நாயர் சொல்ல ஓகே பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி ஓவர் ரைட் பண்ணுறார். பிரபாதர் சொல்கிறாரு, இந்த நாயர் வந்து சரியான பிஸ்னஸ் மேன். ஓகே, ரொம்ப கன்னிங் ஃபெல்லோ,
பயங்கர புத்திசாலி, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க டீல் பண்ணும்போது. நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா அவர் வந்து அதை அட்வான்டேஜாக எடுத்துடுவாருன்னு சொல்லி பிரபா முடிக்கிறார். ஓகே, நம்ம ஏதோ முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம்ல? நிறையா இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்கேன் அவனும். ஓகே, டைம் இல்லை நமக்கு. இது வந்து ஜுகு மத்திரம், ஜுகு ஸ்டோரி. ஓகே, ஹரே கிருஷ்ணா.